அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி, நம்முடைய வெற்றி இந்த மூணும் ஒரு கணிசமான நேர்கோட்டு பாதையில அமையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துரிதமான தேடல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். ஸோ எதுக்காக டாபிக் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட்ஸ் ஒன் ஆஃப் தி அப்டேட்டிங் ஸ்டோரி. ஒரு அந்த ஒரு ஒரு பழைய கதைகளை கேட்டிருப்போம் இல்லையா? நிறைய பழங்கால கதைகள் நம்ம வீட்டுல சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்த்திருப்பாங்க. ஸோ அப்படி மாதிரி ஒரு கான்செப்டா இந்த ஸ்டோரியே இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்டேட்டிங் லெவல்ல அது இருக்கும். அப்படியே தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, ஸோ அஜித்குமார் ஃபேன் பார்த்தோம் அப்படின்னா அமர்கலத்துல இருந்து அப்கோயிங் அஜித்குமாரோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அது மாறிட்டே இருக்கு. நம்மளும் அப்படிதான். ஒவ்வொரு ஹியூமன் பாடியுமே 3 to 4 இயர்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட நிலைப்பாடுகள் எப்பவுமே கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல இருக்காது. இட் கோயிங் டு சேஞ்ச் பை சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் தொடர்ந்து நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி நிறைய அனலிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? சரிங்க. ஸோ கம் டு த செஷன்ஸ் அட் பிரசன்ட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. Today we are going to discuss about important current affairs one by one. Yes, our first news. The Reserve Bank of India has released the monetary policy report for the month of August 2020. So from this news, we will discuss elaborately by later. And what we'll discuss, yes, we have to discuss about what about the monetary policy and what are the present facts about monetary policy. The present facts of the monetary policy rates and changes, and the loan restructuring, liquidity supports, and growth projection, and what is the link between the growth, inflations, and also interest rates. Yes, so from among the categories we are going to discuss for UPSC standard. Yes, next news. Former Jammu Kashmir Lieutenant Governor, namely Honorable Krish Chandra Murmu, has been appointed by the President as the new Controller and Auditor General of India. G.C. Murmu has resigned as Jammu and Kashmir Lieutenant Governor on August 5th, 2020. நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் நியூ லெப்டினன்ட் கவர்னரா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சார்ஜ் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ இது நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டியூ டு த போஸ்டிங் இவருக்கு கண்ட்ரோலுக்கு ஆடிட்டர் ஜெனரல் போஸ்டிங் இருக்கிறதுனால அவங்க ரிசைன் பண்ணி ஒரு மாறி வந்திருக்காங்க. ஸோ ஹூ இஸ் தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படின்னு கேட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா ஸோ மனோஜ் சின்ஹா. ஸோ ஃபார்மர் எங்க ரீபோஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுக்கு நல்ல ஃபேக்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச்எஸ்எல் டயர் ஒன்ல கேட்க சான்சஸ் இருக்குங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்றேன், கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ரெண்டு நேமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரீஸ் சந்திர முர்மு அண்ட் ஆல்சோ மனோஜ் சின்ஹா. சரிங்களா? ரெண்டு ஃபேக்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட் நியூஸ். Airtel Payment Bank has entered into a partnership with Bharat AXA General Insurance to offer the latest affordable and newly launched shop insurance product, namely Smart Plan Shop Package Policy for financial protection of the bank, retailers and merchants. Yes, the scheme about Smart Plan Shop Package Policy. நம்ம 2 நாளா COVID-19 ஆக்டிவிட்டி இருக்கும்போது நிறைய இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா கனரா பேங்க் ஒரு 3 வீடியோ பண்ணியிருந்தாங்க. நேற்று விஷயங்கள் பார்த்து பேசியிருந்தோம். நேற்று நியூஸ் ஒன்று இருந்தது, டக்குன்னு ரெமெம்பரன்ஸ் கிடைக்கல, ஐம் சாரி. அந்த பேங்க்குமே அவங்க ஜாயின் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ்லாம் பேக்கேஜ் ஒவ்வொரு செக்டர் நியூவாக என்ட்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எஸ், வாட் அபவுட் தட் பாலிசி? இந்த பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இன் கேஸ் ஆஃப் டேமேஜ் தி அசெட்ஸ் இன்சைட் தி ஷாப் டியூ டு தி ஃபயர் அண்ட் அலைட் perils and burglary among others as covered in the products. Is the main insurance policy. It is flexible for a sum insured starting from 2 lakh to up to 25 lakh. ஒண்ணுமே நிறைய இந்த வேரியேஷன் பார்த்துட்டே இருந்தோம். கனரா பேங்க் பண்ணும்போது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது. முடிஞ்சா நீங்க ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. இந்த மந்த்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட்ல அப்டேட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். கனரா பேங்க் ஒன்று இருக்கு, அப்புறம் இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்கு. இது 3வது இன்சூரன்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீம் எந்த வேல்யூ வரைக்கும்
ஃப்ரம் எதுல இருந்து எது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேங்க் எழுதும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ். Next news, the Andhra Pradesh government is all set to launch YSR Seyuda on August 12, 2020 to benefit the rural economy of the state amid hardship resulting due to coronavirus pandemic. ஸோ இந்த ஸ்கீம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் செய்யுதான்னு பார்க்குறோம். அந்த நேம் அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க, யாரு கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரலாம். ஸோ என்ன மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ ஆந்திர பிரதேஷ் வந்து ஒய்எஸ்ஆர் செய்யுதான்னு ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கலாம். ஸோ குரூப் 1 சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி, குரூப் 4ல கூட வர ரொம்ப கம்மி, குரூப் 2ல எதிர்பார்க்கலாம். அட் தி சேம் டைம் எஸ்எஸ்சில எதிர்பார்க்கலாம், சிஜிஎல்ல எதிர்பார்க்கலாம், சிஹெச்எஸ்ல எதிர்பார்க்கலாம். யூபிஎஸ்சிக்கு இது வருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அந்த விஷயங்கள் யாரு பண்றா, என்ன பர்பஸ்க்காக பண்றாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேன் யூ கட் மை பாயிண்ட்? எஸ். நெக்ஸ்ட் நியூஸ், Prem Bhatia Award 2020 is conferred upon Indian Express reporter Divankar Ghosh. Divankar Ghosh, outstanding political reporting of the year 2020. The People Achiever of the Rural India, that means a non-profitable journalism website. Outstanding environmental reporting of the year 2020. Yes, Prem Bhatia Award 2020. ஸோ இந்த பிரேம் பாட்டி அவார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அவார்டு யாரு கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் பாருங்க, இது கூட மேக்ஸிமம் ரொம்ப ஃபெமிலியர் இல்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நேஷனல் இன்டர்நேஷனல் பாருங்க, ஸ்டேட் அவார்ட்ஸ் பாருங்க, கேம்ஸ் அவார்ட்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொஞ்சம் பார்ட்டிசிபேட்டாக பிரித்து போன வருஷம் வாங்கினவங்க யாரு, இந்த வருஷம் வாங்கினவங்க யாரு, ஸோ என்ன கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பை வே ஆஃப் இதில் ஒரு மார்க் நம்ம எடுத்துட்டு வர முடியும். சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ், a memorable message is that yes, Japan marked the 75th anniversary of the Hiroshima atomic bomb attack on August 6, 2020. The main event was held at Hiroshima. It is an attendance, survivor and relative of the victims and few foreign dignitaries. Yes, புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரிங்களா, தமிழ் நியூஸ் அப்டேட் பண்ணல, ஏன்னா இன்னைக்கு நான் வந்தது ரொம்ப லேட், 8:40க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு half an hour இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃபார் யூ. நம்ம பேசின விஷயம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ், நவ் த டைம் டு டிஸ்கஸ் அபவுட் தி யூபிஎஸ்சி லெவல் ஃபார். எஸ், சொல்லுங்க சார். ஹலோ, சரி பரவாயில்ல. சரிங்க, லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தி மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியாவோட ஒரு எக்கனாமிக்கல் அண்ட் தட் மீன் கேஷ் ரேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்ரி 2 months வந்து அவங்க ஒரு மானிட்டரி பாலிசி சர்வேவில் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஹூ இஸ் பர்சன் அப்படின்னா the monetary policy report is published by the monetary policy committee, that means MPC of RBI ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேர்பர்சன் யார், எக்ஸ் ஆஃபீஸ்க்கோ யார் இருப்பான்னு பார்த்தா ரிசர்வ் பேங்கோட கவர்னர் தான் இருப்பாரு. சரிங்களா. எஸ். ஸோ அது மட்டும் இல்லை, வாட் அபவுட் தி மானிட்டரி பாலிசி? வாட் இஸ் த மானிட்டரி பாலிசி? மானிட்டரி பாலிசி இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் தி சப்ளை ஆஃப் மணி, ஆஃபன் டார்கெட்டிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் and interest rate to ensure price stability. So for what is the purpose for the banking sector need the monetary policy? That means maintain the stability about it. Yes, one of the fact. And MPC means monetary policy committee நம்ம சொல்றோம். With respect to the monetary policy and I'm sorry, எதுக்கு இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. I'm sorry, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. சரிங்க. So the monetary policy committee of Reserve Bank of India is a statutory and institutionalized framework under the RBI Act in the year 1934. So for maintaining price and stability while keeping in mind the objective of the growth. So very simple point அதுதான். So cash rate and internet rate
எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ். இது எல்லாமே நீங்க ஆக்டிவிட்டியில் பண்ணிக்க முடியும். கேன் யூ காட் மை பாயிண்ட்? எஸ். அண்ட் வாட் ஆர் த பிரசன்ட் ஃபேக்ட்ஸ்? திஸ் இஸ் அவர் கொஸ்டின். அப்போ இன்னைக்கு நியூஸ்ல இருந்து நம்ம என்ன மாதிரி ஒரு பிரசன்ட் ஃபேக்டர் தெரிஞ்சுக்க முடியும்? எஸ். நம்பர் 1, policy rate unchanged. Number 2, loan restructurings. So now we can discuss about the policy rate unchanged. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேங்கிங் ட்ரை பண்றவங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ. எஸ், repo means, that is very simple. Repo rate is the rate at which RBI lends money to commercial bank. At the same time, reverse repo rate is the rate at which the RBI borrows money from commercial banks within the country. So அதுக்கு ஒரு monetary policy rate fixation பண்ணி கொடுத்திருக்காங்க. Repo rate remains at 4% and the reverse repo rate at 3.35%. The rate of interest பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ அவங்களும் மானிட்டரி பாலிசி சர்வைவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அப்டேட் பண்றாங்க. சரிங்களா? எஸ், லோன் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ லோன்ல அடுத்தவங்க என்ன இந்த மானிட்டரி பாலிசி ஸ்கீமா என்ன சொல்றாங்க அப்படின்னா லோன் ரீஸ்ட்ரக்சரிங் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. That means RBI has allowed bank to restructure loans to reduce the rising stress on income and balance sheets of large cooperatives and micro, small and medium enterprises as well as individuals. அது பேசி நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். Yes, the restructuring efforts may or may not include a moratorium on installment repayments. RBI has left the decision of a moratorium on PAN with an eye on averting such loans from slipping into non-performing assets. Yes, the particular point is that the loan restructuring scheme will be worked out by the committee headed by KV Kamath, former ICC Bank chairman. Yes. One more the point is here. Who is the governor of RBI is also an ex-officio chairman of the MPC. That means Monetary Policy Committee. Yes. Liquidity support. What is the liquidity support and what is the updates from this news? An additional special liquidity facility of rupees 10,000 crore equally to be split between National Bank for Agriculture and Rural Development and also the National Housing Bank to help small financiers and home loan companies and COVID-19 difficulties. The point, நல்ல பாயிண்ட் நல்லா கோட் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜிசிலையும் ஒரு கேட்க சான்சஸ் இருக்கு. அப்டேட்டிவ் டைப்ல கேட்கலாம். மானிட்டரி பாலிசி மாதிரி எழுதும்போது நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு எழுதினாலுமே ப்ரீவியஸ் இப்போ படிச்சோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஃபியூச்சர் எழுதும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பேண்டமிக் பீரியட்ல இவ்வளோ க்ரோர் 2 பேங்க் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஃபெசிலிட்டிஸ் டு போத் நப்ராட் அண்ட் என்எஸ்பி பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் தி லோ பாலிசி ரெப்போ ரேட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஆல்சோ நேஷனல் ஹவுசிங் பேங்க். எஸ். So liquidity support. Yes, and further growth projection. What is the growth projection? Yes, economic activity has started to recover from the low from the low of April May 2020, following the uneven reopening of the some parts of the country in June 2020. So நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த growth projection எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா however fresh COVID-19 infection have forced renewed lockdown in several cities and states and economic indicator have leveled off. ஸோ இதே வார்த்தைகள் தான் நீங்க இந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க நியூஸ் பேப்பரை படிச்சு புக்கை நம்ம படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரே படிக்கிறோம். இந்த 2ஐயும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன growth அப்டேட் நமக்கு லெவல் ப்ரொஜெக்ஷன் திங்க் பண்றோமோ அதையும் நம்ம எழுதலாம். Can you got my point? Yes. Manufacturing firms responding to Reserve Bank of India Industrial Outlook survey expect domestic demand to recover gradually from the second quarter of 2021. Yes, the particular in the year of 2021 as a whole, real gross domestic product, yes, definitely it is expected to be negative. Yearly containment of the pandemic may improve the outlook. எதிர்பார்க்கிறது தான், மேபி ஆர் மே நாட் பி. சரிங்களா? ஸோ லிங்க் பிட்வீன் தி growth, inflation and interest rates. அது 2-3க்குள்ள தொடர்பு என்ன, எப்படி இருக்கு, எப்போ இன்ஃப்ளேஷன் ஆகும், இன்ஃப்ளேஷன் ஆகும்போது
என்ன ஆர்பிஐ என்ன ஸ்டெப் எடுக்கணும். ஸோ வென் க்ரோத் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் பீப்புள் இன்கம்ஸ் கிட்ட இருந்தா அப்படி ஒன்று ஸ்டேஜ்ல என்ன இருக்கணும். இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து என்ன சொல்றது அப்படின்னா டிஃப்ளேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம எப்படி அது கால்ஃபர்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் the current monetary policy Reserve Bank of India has not raised the interest rates even when retail inflation is high because RBI is basing on ad situations at present. GDP is contracting even as inflation is rising. Yes, and now you can get some clear picture about the news from the news இருந்து monetary policies வந்து எந்த அளவு அப்டேட் பண்ணிருக்க முடியும்ங்கறதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Yes, now the time for the students to discuss. ஏதாவது சந்தேகங்களோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கோ டவுட்டை கேட்கறதுக்கோ இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்குமெண்ட் சார். Hello, sir. Hello, sir. Yes, sir. Repco. Sir, good evening, sir. சார் ரெப்கோ ரேட்ன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? சார் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ வந்து பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றது தான். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க்ல பணம் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்குறோம் இல்லையா, அப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இல்லையா. சேவிங் பணம் வச்சிருந்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்குறோம். நம்ம சேவிங்ல வச்சிருந்தா, நம்ம கடன் வாங்கியிருந்தா பைக் லோன், கார் லோன் இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணி பே பண்றோம் இல்லையா. அதே மாதிரி ரெப்போ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ டு கமர்ஷியல் பேங்க். அதாவது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபண்ட்ஸ் இல்லை, ஃபண்ட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ இல்லை அதை ரன் பண்றதுக்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐல பணம் வாங்குவாங்க. அந்த பணத்துக்கு 4% ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசியில. முன்னாடிலாம் 6% இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. புரியுது இல்லைங்களா. ஒருவேளை ஆர்பிஐட்டே பணம் இல்லைன்னா ஆர்பிஐ யார்கிட்ட பணம் வாங்கும்? கமர்ஷியல் பேங்க்ல பணம் வாங்கலாம், ஸ்டேட் பேங்க்லயோ அல்லது மற்ற பேங்க்லயோ பணம் வாங்கலாம். அப்படி வாங்கினா 3.35% தான் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் தான். புரியுது இல்லைங்களா. ஒருவேளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் மாத்தினாங்கன்னா இதெல்லாம் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ அப்ளிகபிள் ஆகாது. ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ அப்ளிகபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான். அந்த பேங்க் டு பேங்க் வந்து பேங்க் கான்ட்ராக்ட்ல அவங்க ரெண்டு பேங்க் மியூச்சுவலா என்ன அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படி பண்ணிக்கிறது தான். ஒருவேளை இந்தியன் ஓவர்சீஸ் வந்து இந்தியன் பேங்க் 6% பணம் தரேன்னு சொன்னா வரவேற்கத்தக்க விஷயம் தான். புரியுது இல்லைங்களா. அவங்களுக்கு ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ரெப்போ மீன்ஸ் RBI lends money to other commercial banks. Reverse repo means RBI required some amount from other commercial banks. So அதான் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவோம். எப்பவுமே ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டு மெயின்டைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி வேலிட் ஆஃப் மணி இல்ல. ஆமா சார், கண்டிப்பா. சரிங்க. ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கௌதம் இருக்காரு, சுதாகர் இருக்கீங்க, ராதிகா இருக்காங்க, வினோத்குமார் இருக்காரு. 2 கொஸ்டின்ஸ் தான். டிஸ்கஷன் கேட்டிருந்தா உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். அம்மா வெரி குட் ஈவினிங்மா, நல்லா இருக்கீங்களா? சரி, 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, which state government will launch YSR Seyuda on August 12, 2020? Andhra Pradesh, correct sir. Second question, who has been appointed as the new Controller and Auditor General of India? Murmu sir. Option A. Murmu or Murmu? Murmu. அது தமிழ்ல முர்மு, எக்ஸாக்டா மர்மு தான் வரும். ஆனா ஒரு பேர் முர்மு தான். இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்குல்ல.
சரிங்க. 2 மொழிக்கு இந்த பாடுபடுதோம். அடுத்து 3 மொழி வேற வருது இல்ல. என்ன ஆக போறதுன்னு தெரியல. சரிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் பேர் யாராவது சொல்ல முடியுமா? சக்தி கந்ததாஸ். புரியலங்க. சக்தி கந்ததாஸ். சக்தி காந்ததாஸ் இல்லையா? எஸ். அண்ட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யூபிஎஸ்சி மெயின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி which is based on inflation's targeting needs reform. So comment. நல்ல கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் எழுத முடியும் இல்லையா? ஹலோ, எழுதலாம். நீங்க படிச்சா பெட்டரா எழுதிடலாம் இல்லையா? எஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ டிஸ்கஷன் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யாராவது மானிட்டரி பாலிசி பத்தி சொல்ல முடியுமா? கௌதம் சொல்லலாமே. கௌதம் எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்களே. சொல்லலாங்க சார். கண்டிப்பா சொல்லுங்க கௌதம். ஆக்சுவலா வந்து இந்தியாவில் மொத்தம் 2 பாலிசி இருக்குங்க சார். மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசிங்க சார். பிஸ்கல் பாலிசியை டிட்டர்மைன் பண்றது ஃபினான்ஸ் கமிஷனா இருக்குங்க சார். கரெக்ட் தான். மானிட்டரி பாலிசியை டிசைட் பண்றது வந்து ஆர்பிஐ சார். ஸோ ஆக்சுவலாக இந்த மானிட்டரி பாலிசி என்னன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து பணம் அதிகமாகவும் சப்ளை ஆகாமல் ரொம்ப கம்மியாகவும் சப்ளை ஆகாமல் மெயின்டைன் ஒரு ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து சில இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு ஆர்பிஐ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சார். எவ்ரி 2 months ஒரு டைம் வந்து இது வந்து ஆல்டர் ஆகிட்டே இருக்குங்க சார். கண்டிப்பா. ஸோ இதை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க சார் மானிட்டரி பாலிசி. இதை கண்ட்ரோல் பண்றவங்க ஆர்பிஐ. அவ்வளவுதான். ரொம்ப தெளிவான விளக்கம், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்குல்ல, மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி அப்படின்னு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்கனாமிக்கல் ஃப்ளோட்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வித்தின் கண்ட்ரோல் தான். எதுவுமே கண்ட்ரோல் தாண்டி எல்லாம் இல்ல. எவ்ரிதிங் ஷுட் பி இன் கண்ட்ரோல் இன் எக்கனாமிக்கல். ஏன்னா ஆல்மோஸ்ட் பொலிட்டியை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் ஆல்சோ ஒன் ஆஃப் தி குட்டஸ்ட் டாபிக். அதை புரிஞ்சு நல்லா அனலிட்டிக்கலா அதை படிச்சோம்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா எக்கனாமிக் ஒரு 30% கூட யாருக்கும் புரியாது. நல்ல சப்ஜெக்டும் கூட. சரிங்க, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நல்லா அப்டேட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த லீவ்ல COVID-19 பேண்டமிக் பீரியட்ல எல்லாருமே வீட்டில் ஃப்ரீயா தான் இருப்போம். ஸோ தொடர்ந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. படிச்ச விஷயங்களை தொடர்ந்து ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருங்க. ஸோ சிம்பிள், ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம். செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சாலே போதும், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்னு ஒரு சப்ஜெக்ட் கோர் புக்ஸ் எல்லாருமே கையில் அவைலபிளா இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா படிங்க. ஸ்கூல் புக் இருந்தா ரிப்பீட்டடா தான் ரீட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ரிப்பீட்டடா ரீட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டினை எடுத்து அன்னைக்கு ஒருக்கா நீங்க இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம போற பாதை சரியா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிட்டே இருக்க போறோம். கேன் யூ காட் மை பாயிண்ட்? யாருமே இந்த பழக்கம் நாங்க நல்லா படிச்சு முடிச்சு கடைசி தான் கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்படி இல்லை, படிக்கும்போது சில கொஸ்டின் எடுத்து வச்சிடணும். இப்போ நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் படிக்கீங்க அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, பிலிம்ஸ் எப்படி இருக்கு, மெயின்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதை படிக்க விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகும். அப்போ நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து எந்த இடத்துல நம்ம இன்னும் இன்வால்வ்மெண்ட் அதிகம் படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் மேனேஜத்தை வச்சு நீங்க ஒரு அரைவலுக்கு வந்துட முடியும். ஸோ இதை வந்து ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி கொடுத்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா இது வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரிலாம் கிடையாது. யாராவது ட்ரெயின் பண்ணி யாராவது கண்டிப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்ற முடியும் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் இண்டிவிஜுவல் ஹேர்வர்க்களால மட்டும்தான் முடியும். ஸோ அப்போ இந்த கிளாஸ், இந்த டிஸ்கஷன் எல்லாம் ஃபார் அப்டேட்டிங் அண்ட் எலாபரேட்டிங் அவர் நாலேஜஸ், அவ்வளவுதான், வேற எதுவுமே அதுல கிடையாது. ஸோ வெற்றிங்கிறது உங்களுடைய உழைப்புல, உங்க படிப்புல மட்டும்தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப படிச்சா அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், யூ ஹாவ் டு ரீட் தி சேம் சப்ஜெக்ட் ரிப்பீட்டட்லி. நல்ல தரவா அண்டர்ஸ்டாண்டபிள் படிச்சுட்டே இருங்க. சைட் பை சைட் நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணிட்டே இருங்க. டெய்லி யூபிஎஸ்சி 2021 ட்ராக் இப்போ ரிசல்ட் நிறைய வந்துருச்சு. எல்லா ரிசல்ட் பார்த்தோன்னே வெளியில சிரிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஒவ்வொரு வருடம் தான் பாஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல சிரிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாரும் மனசுக்குள்ள பெரிய குமுறலே இருக்கு. நான் சொல்லி சரிதானே கௌதம்? ஓபனா சொல்ல முடியல. என்ன சுதாகர், அப்படித்தானே இல்லையா? அவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்களே, நம்மளால பாஸ் ஆக முடியலையே அப்படிங்கிற தாக்கம் இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும். விண்பனங்கள் இல்ல, எல்லாருக்குமே இது இருக்கும். பட் எல்லாரும் அவங்களோட நம்ம எஃபோர்ட் போட்டோமா அப்படிங்கறத நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். ஸோ வெறும் கனவுகள் மட்டும் நம்மள ஒரு வெற்றிங்கிற பாதை நினைச்சு போகாது இல்லையா? கனவோட கலந்த வேலைகள் நம்ம கொடுக்கணும் இல்லை, எஃபோர்ட். ஸோ அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் தொடர்ந்து கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் படிக்க விட ஓயாம படிங்க, இல்லையா? சரிங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நன்றி.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் நைட் சார்.